நிறைய பேருக்கு நான் இப்போ சொல்கிறேன், ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் நொந்து நூடுல்ஸான நிறைய லேடிஸுங்க சொல்கிறேன். பாதி பொண்ணுங்க இன்னைக்கு அழிஞ்சு சுடுகாட்டுக்கு போய் இருக்குதுன்னா அதுக்கு பெரிய காரணம் இந்த கோயில் பூஜாரிங்க சாமி சிலைகளோட நிற்கிறாங்களே தவிர அவங்க மனுஷங்களோட பெரிய பிரச்சனைகளே என்ன அப்படின்னா அவங்களோட என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட வீடு இருக்கு, என்கிட்ட செல்வம் இருக்கு, செழிப்பு இருக்குன்னா நிறைய பேரை நான் பார்க்குறேன். அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு வீட்டுக்காரர் இல்லைன்னா இந்த பொண்ணு வந்து போய் பழகுச்சு. பழகினவுடனே கள்ள தொடர்பாக அது மாறுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த கள்ள தொடர்பு கண்டுபிடிச்சி கடைசியில் வந்து இவன் அவளை மர்டர் பண்ணிட்டான், அவன் இவளை மர்டர் பண்ணிட்டான். டே பண்ணுற ஏதோ ஒரு தொடர்பில் தான் போகிற, வாழ்கிற மாதிரி ஏதோ தொடர்பில் போகிறியா, சாவறதுக்கு ஒரு தொடர்பில் போகிற, அவ்வளோ என்ன அவசரம்னு கேட்குறேன் நான். நிறைய பேருக்கு நான் இப்போ சொல்கிறேன், ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் நொந்து நூடுல்ஸான நிறைய லேடிஸுங்க சொல்கிறேன். ஏமா திருப்பி இன்னொரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கமிட்மெண்ட் இல்லாத போகிற அப்படின்னா அதில் பிரச்சனையே இல்லை. திருப்பியும் போயிட்டு இவரை எப்படியாவது நான் என் கணவராக மாற்றணும், புருஷனாக மாற்றணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் போகும்போது அது நாளைக்கு ப்ராப்ளம் பண்ண முடியும். கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கோயில் பூஜாரி ஒரு பொண்ணோட பழகிறாரு. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஃபெயிலியர் ஆகி வருது. இவர் தன்னோட கல்யாணத்தை மறைச்சிட்டு தன்னோட மனைவி இருக்கிறத மறைச்சிட்டு இந்த பொண்ணோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. தனியாக ஒரு பொண்ணு வாழ்ந்து அந்த பொண்ணோட அம்மாவும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஏன் தட்டி கேட்கல, எதுக்குன்னு கேட்கல. நிறைய பொண்ணுங்களோட அம்மா வந்து உண்மையாகவே சொல்கிறேன், பாதி பொண்ணுங்க இன்னைக்கு அழிஞ்சு சுடுகாட்டுக்கு போய் இருக்குதுன்னா அதுக்கு பெரிய காரணம் இந்த பொண்ணுங்களை பெற்ற அம்மாங்க தான். என்ன நீ கோவப்படு, திட்டு, அசிங்கப்படுத்தி என்ன வேணாலும் பண்ண, நான் இப்பயும் சொல்கிறேன், ஒரு அம்மா நினச்சா அந்த பொண்ணு சரி பண்ணிடலாம். நீங்கள் அடிக்கிற ஜால்ரா லூட்டியில் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை கெடுதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய அம்மாங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, நான் என் புருஷனோட சரியாக வாழல, என் பொண்ணு எப்படி வாழ்ந்துருதுன்னு பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அம்மாவுக்கு நீ பொண்ணா பிறந்தா உனக்கு எப்படிமா வாழ்க்கை நல்லா இருக்கும்? ஏதோ நம்ம பொண்ணு ஏதோ புருஷனோட வாழுதா, ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழுதா, ஏதோ ஒன்று படிப்புதா, ஏதோ உருப்படுதா அப்படின்னு இல்லை. தப்பான அட்வைஸ் எதுக்கு? வாழ்ந்து அந்த பூஜாரி என்ன பண்ணியிருக்காரு, சும்மா இல்லாத இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காரு, லவ் பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணு வந்து ஃபைனலாக மிரட்டி இருக்கேன் இது அதுன்னு சொல்லிட்டு அடித்து சிமெண்ட் பூசி அழகாக இது போட்டு சிமெண்ட்டே பூசிட்டு போயிட்டாரு. அப்புறம் அந்த பொண்ணோட சேர்ந்து இவர் தேடுறாரு. மன நிம்மதிக்காக போச்சான் கோயில் பூஜாரி கிட்ட. நான் இப்பயே சொல்கிறேன், கோயில் பூஜாரிங்களுக்கு யாருக்குமே நிறைய பேருக்கு மன நிம்மதியில் தான் வாழ்கிறாங்க. ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் போய் அவங்ககிட்ட மன நிம்மதி கேட்டால் அவங்க பாவம் யாருக்கிட்ட போய் மன நிம்மதிக்கு போய் நிற்பாங்க. கோயில் பூஜாரிங்க சாமி சிலைகளோட நிற்கிறாங்களே தவிர அவங்க சாமியால் மாறிட முடியாது. அவங்க நம்ம சாமி கும்பிட்றதுக்கு, இறையை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பெல் அடிக்கிறது, சாமிக்கு பூஜை பண்ணுறது, சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது. இதை விட்டுட்டு அவங்க தான் சாமி நினச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஃபாதர் யார் நிறைய பேர் இந்த பொண்ணை இதை பண்ணிட்டாரு, அந்த பொண்ணை இதை பண்ணிட்டாரு. நான் இப்பயே சொல்கிறேன், இங்கே எல்லாரும் மனுஷங்க தான். மனுஷங்களோட பெரிய பிரச்சனைகளே என்ன அப்படின்னா அவங்களோட ஆசைகளை அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. இந்த மேனேஜ் பண்ணாத நேரத்தில் போயிட்டு நிறைய பேருங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அட்வைஸ் கேட்குறன்ற பேரில் பாவம் அவங்க அட்வைஸ் பண்ணிடுவாங்கன்னு கேட்டு அவங்க கிட்ட போய் ரொம்ப அட்டாச் ஆயிடுறீங்க. எனக்கு அட்டாச்மெண்ட்டே வேணாம், டிட்டாச்மெண்ட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாமி கிட்ட போயிட்டு சாமியார்கிட்ட போய் அட்டாச் ஆயிடுறீங்க. இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குது, டூ மச் லவ்ல ஃபால் ஆயிடுறீங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க, சாமியார் எங்கள் அம்மா தான் உங்கள் மாமியார்ன்றீங்க. எப்படி ஒரு சாமியார் ஏற்கனவே ஏதோ ஒரு ப்ராசஸில் இருப்பாங்க, ஒரு ஒர்க்கில் இருப்பாங்க, இல்லை ஏற்கனவே திருமணமாக இருப்பாங்க. நான் இப்போ சொல்கிறேன், இதுக்கெல்லாம் எங்கடா மூலாதாரம், எங்கே காரணம் வந்துருச்சு அப்படின்னா, உன்னோட ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியர் ஆனோன்னு நீ அவசரப்படாத, பொறுமையாக இருந்து அடுத்த எடுக்க போகிற டெசிஷனை தெய்வசே சரியாயிடு. யாரோ உனக்கு அன்பு காட்டினாங்க, யாரோ எங்கள் டேடி மாதிரி இருந்தாங்கம்மா, அவர் டேடிலாம் ஆக முடியாது உனக்கு. நமக்கு ஒரே டேடி தான், நம்ம டேடி தான் அது. ஊரில் இருக்கிற எந்த ஆம்பளையும் அந்த டேடி எடுக்கவே முடியாது. ஹிந்தியில் பேடியான்னு சொல்லுவாங்க. பேடியானா ஓனாயின்னு அர்த்தம், உல்ஃப். அதுதான் ஹிந்தியில் பேடியானா. பல பேர் டேடியான்னு கேட்டோன்னா அவர் டேடியா இல்லை, நமக்கு ஒரு பேடியா வந்து நிற்பார்.
நம்மளே சாப்பிட்டு போயிடுவார். ஏன் என்னையே என் பாப்பாவே நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆம்பளை வேணும் அப்படின்னு நிறைய பேர் போய் தவறான ஆம்பளைகளை சூஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஏதோ ஒரு காரணத்தால் ஃபெயிலியர் ஆயிடலாம். செகண்ட் மேரேஜை தயவுசெய்து யோசிச்சு முடிவெடுத்து ஆம்பளைங்களை சூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா காவு வாங்கிடுவாங்க உங்கள் வாழ்க்கை. என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட வீடு இருக்குது, என்கிட்ட செல்வம் இருக்குது, செழிப்பு இருக்குன்னா ஒரிஜினலான ஆள் வரமாட்டான். உண்மையான ஆள் பணத்தை பார்த்து வர்றதில்லை, பணத்தை பார்த்து தேங்கிறதில்ல, நிற்கிறதில்ல, உறவில் இருக்கிறதில்ல. அவன் வர்றதெல்லாம் அவனுக்குன்னு அமையணும், நல்ல உள்ளது இது அமையணும். அந்த லைஃப்ன்றது எல்லாருக்குமே அமையணும். திருமணம்ன்றது நம்ம அமைச்சுக்கிறது இல்லை லைஃப். அதுக்கு என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும், நிதானமாக யோசிச்சு முடிவிடுங்க. 1க்கு 100 தடவை யோசிங்க, இந்த ஆள் சரியாக வர நம்ம லைஃபுக்கு, இந்த அம்மா சரியாகுமா நம்ம லைஃபுக்கு. அவசரப்பட்டு இது பெண்கள் மட்டும் போய் தவறான ஆண்கள் கிட்ட சிக்கிக்கிறது மட்டும் இல்லை, அம்மாமான்னு வாழ்ந்துனுங்கிறானுங்க பல ஆம்பளைங்க. பாவம், கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் என்னை விட்டா போதுமா சாமின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உனக்கு நான் நல்லது தவிர ஏதாவது பண்ணணுமா, ஏமா என் வாழ்க்கையை சீரடிக்கிறேன்னு கேட்குற நிலைமையில் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை தயவுசெய்து நான் இப்போயே சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்கல காயப்படுத்தாத அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, நிம்மதியாக வாழட்ட விடுங்க, நீங்கள் நிம்மதியாக வாழுங்க. அடுத்த லைஃப்பை சூஸ் பண்ணுறதுக்கு தயவுசெய்து அவசரப்பட்டு சூஸ் பண்ணிடாதீங்க, பொறுமையாக சூஸ் பண்ணுங்கள், நிம்மதியாக இருங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் தான் உங்களை நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ.